பெரம்பலூர் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல சமூக பணிகள் செய்துள்ளதால் அவர் மீண்டும் வெற்றி பெறுவது உறுதி என அமமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகர் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் லெனின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இங்க தேர்தல் களம் எப்படி இருக்கு, யாருக்கு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த தேர்தல் களம் இருக்கு? பெரம்பலூர் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை சிறப்பான தேர்தல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே பிஜேபியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் பாரிவேந்தர் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்ப என்ன நோக்கத்துக்காக பாரிவேந்தருக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? இங்க அரசியல் ரீதியாக மக்கள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்களா, அல்லது சாதிய ரீதியாக ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு இருக்காங்களா? கடந்த 5 ஆண்டு காலத்திலே பாரிவேந்தருடைய பணி மிக சிறப்பான பணி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1500 பேருக்கு இலவச கல்வி வழங்கி இருக்கிறார். மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், பிஎட், பல கல்வித்துறையில் 1500 பேருக்கு இலவசமாக கல்வி வழங்கியிருக்கிறார். அதே போல ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவச மருத்துவ வேலை செய்திருக்கிறார். அதனால அவரோட பேரு நல்ல புகழோடு இங்க இருக்கிறார். ஒரு அரசியல்வாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக சேவராக இந்த பகுதியில் அவரை பார்க்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்க இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டீங்க, ஜாதி ரீதியாக இங்க வாக்குகள் அளிக்குமான்னு கேட்டார். ஏன்னா இப்ப பாரிவேந்தர் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் அருண் நேரு, அவங்களுடைய அப்பா நேரு 1989 மந்திரி ஆனவர். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் மந்திரி. 2023 35 வருஷம் அவர் தான் மந்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னராட்சின்னு அர்த்தம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திராவிடர் மாடல்னு சொல்றாரு. திராவிட மாடல்னா என்னன்னு திருச்சியில தான் அவர் பார்க்கணும். பேட்டி கொடுத்திருக்காரு திரு அருண் நேரு அவர்கள். நான் தான் சொன்னேன், 500 ஏக்கர் வாங்கினார் அவங்க அப்பா, அருண் நேரு ஜெயிச்சாருன்னா 5000 ஏக்கர் வாங்கிடுவார்னு சொன்னேன். நேற்று என்ன சொல்லியிருக்காரு? மண்டச்சநல்லூர்ல இருந்து துறையூர் வரைக்கும் மிகப்பெரிய இடம் இருக்கு, அதுல உணவு பூங்கா கொண்டு வருவேங்கிறார். மண்டச்சநல்லூர் இருக்க ரைஸ் மில்ல பெருசாக்குவாங்கிறார். மண்டச்சநல்லூர் இருக்க ரைஸ் மில் எல்லாம் வீணா போனதுக்கு காரணமே மாடர்ன் ரைஸ் மில்ல இவர் பூவாலூர்ல கொண்டு வந்ததுதான். அவர்கிட்ட இருக்க மாடர்ன் ரைஸ் மில் 200 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ளது. அந்த மாடர்ன் ரைஸ் மில்ல சவுத் இந்தியாவில் எங்கேயுமே இல்ல. அப்படி ஒரு மாடர்ன் ரைஸ் மில், ஜெர்மன் டெக்னாலஜி. அது வந்ததுனால தான் மண்ணச்சநல்லூர் இருக்க 300 ரைஸ் மில்லும் அடிபட்டுச்சு. இப்ப கண்ணு வச்சுட்டார் அருண் நேரு. மண்ணச்சநல்லூர்ல இருந்து துறையூர் வரைக்கும் 5000 ஏக்கர் வாங்க ரெடி ஆயிட்டார். அதுல கேட்டா உணவு பூங்கா கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொது விரோதியாக இருக்க வேண்டிய நேரோட பையன் தான் இங்க போட்டியிடுகிறார். அதற்கு மேலாக நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 2வது முறை 3வது முறை பதவியேற்க போறார். அவருக்கு ஆதரவு தருவதற்கு இங்க இருந்து ஒரு வேட்பாளரை நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற செய்யணும். அவர் போனார்னா பாரிவேந்தர் அமைச்சர் ஆகுவார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற அதிமுக இருக்க கேண்டிடேட் எவ்வளவு வீக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இந்த திருப்பு பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.